பூசணி அல்வா என்பது நாம் பெரும்பாலும் கல்யாணம் போன்ற விசேஷ நாட்களில் சாப்பிட்டு இருப்போம். ஆனால் இந்த பூசணி அல்வா அப்படி இல்லாமல் 10-15 நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடும் அளவிற்கு இந்த மிட்டாயை கோவை கோட்டைமேடை சேர்ந்த நூரி என்கிற திருநங்கை செய்து வருகிறார். இந்த மிட்டாயானது தினந்தோறும் கிடைக்காமல் ஸ்பெஷலாக ரம்ஜான், பக்ரீத் என்ற விசேஷ நாட்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. இதில் குறிப்பாக இந்த மிட்டாய் தயாரித்து இதில் வரும் லாபம் வைத்து முஸ்லிம் முன்னேற்ற வாலிபர் சங்கத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு டொனேஷன் கொடுப்பது போன்ற நல்ல செயல்களும் இதில் செய்து வருகின்றனர். இந்த ஸ்வீட் குறித்து நூரி கூறுகையில், என் பேரு நூரி, கோயம்புத்தூர்ல சமையல் தொழில் செய்யறேன், திருநங்கை. நாங்க 40 வருஷமா நான் இந்த பிரியாணியில இருக்கிறேன். வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த சங்கமத்துக்கு, முஸ்லிம் முன்னேற்ற வாலிபர் சங்கத்துக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி மிட்டாய் செஞ்சு கொடுப்போம். அவங்க இந்த ஏழைப்பாளையத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் டொனேஷன் பண்றாங்க. அதுக்காக வேண்டி இந்த முட்டாய் நம்ம சீக்கிரம் செய்ய முடியாது. நாங்க முட்டாய் மேலே தூக்கி கொஞ்சம் அளவா செய்யறதுனால அது தண்ணி விட்டு நாங்க இதுவாக இருப்போம். இதுக்கெல்லாம் அப்படிதான் செய்ய முடியாது. இதெல்லாம் எடுத்து வைக்கிறது 20 நாள் 30 நாள் எடுத்து வைக்கிற முட்டாய். அதனால நாங்க இந்த முட்டாய் இந்த ஸ்பெஷலிஸ்டாக வரும். இந்த முட்டாய் அவங்க எல்லாத்துக்குமே கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இது ஸ்பெஷலிஸ்ட். இந்த முட்டாய்க்கு அது கோயம்புத்தூர் மட்டும்தான் இது கிடைக்கும் செய்யும். பேருக்கு ஆளும் இருக்காங்க. மற்ற இதுல மாவட்டத்துல கிடையாது. இந்த எல்லா கேரளாவுல எல்லா ஊர்லயும் இந்த முட்டாயை விரும்புவாங்க. நாங்க போய் செஞ்சு கொடுப்போம் மேரேஜில் இருக்கலாம். ஆனா இந்த முஸ்லீம் முன்னேற்ற சங்கத்துக்கு நாங்க வருஷத்துக்கு 2 வாரம் செய்வோம். அவங்க இந்த டொனேஷன் பண்ணுவாங்க. அது கொடுக்கறதுனால இந்த முட்டாய் இந்த ஒரு மருத்துவ குணம் இது இருக்கிறது. இந்த பூசணிக்காய் நீர் சத்து உள்ளது. நாங்க பிரியாணிங்கிறது ரம்ஜான் பக்ரீத்னால பிரியாணி தான் ஸ்பெஷலிஸ்ட். அதனால மட்டன்கள்லாம் நல்ல வெஜ்ஜான மட்டன்களை சாப்பிடுவாங்க. இந்த முட்டாய் நம்ம சாப்பிட்டோம்னா அது எவ்வளவு மட்டன் சாப்பிட்டாலும் கூட 1/2 மணி நேரத்துல ஜீரண சக்தி கொண்டு வந்துடும். இது நீர் சத்து உள்ளது. அதனால இந்த முட்டாய்க்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் அது சுகர் இதெல்லாம் இதா இருக்கு சான்ஸ் இல்லை. அதனால இந்த முட்டாய் எல்லா இடத்துலயும் விரும்புவாங்க. எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இந்த பூசணி ஒரு மேரேஜுக்குன்னு லிஸ்ட் கேட்க வரும்போது எனக்கு பூசணிக்காய் மிட்டாய் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், யாராகட்டும் எல்லா மேரேஜ்லயும் இதுதான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட மிட்டாய் இந்த பூசணிக்காய் மிட்டாய். இதுலயும் ஸ்பெஷலிஸ்டா நாங்க இந்த வருஷத்துக்கு 2 வாட்டி இவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். நாங்க இது 40 வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் கல்யாணம் என்னோட வயசுல 40 மாசத்துக்கு 10 கல்யாணம் மேரேஜுக்கு 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் சாப்பாடுக்கு போய் செஞ்சு கொடுப்போம். எத்தனை கல்யாணம்னு எனக்கு சொல்ல தெரியாது. அதனால எல்லா இடத்துலயும் எங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. எங்க பிள்ளைகளை வச்சு அதை நான் வழிமறித்து நான் வந்துட்டு இருக்கிறேன். இது கோயம்புத்தூர்ல மட்டும்தான் செய்யறோம். வேலையில முட்டாய்க்குன்னா நாங்க போகவே மாட்டோம். எங்களுக்கு அது டைம் பத்தாது. நாங்க அது முட்டாயினாலே பின்வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த முட்டாயெல்லாம் 2 நாள் வேக வைக்கணும். நாங்க வேக வச்சுதான் தீக்கிட்டு நின்று டன்னு கணக்குல முட்டாய் வேக வச்சு அந்த முட்டாயை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள எப்போ நாங்க வீட்டுக்கு வருவோம்னு அந்த மாதிரி ஆண்டவன்கிட்ட இது பண்ணுவோம். அந்த அளவுக்கு முட்டாயில வேலை இருக்கும், கஷ்டம் இருக்கும், கஷ்டத்துக்கு தகுந்த சுவை இருக்கும். அவங்க முட்டாய் எல்லாம் பண்றதுக்கு அவங்க உடனே பூசணிக்காய் வச்சு அது ஸ்வீட்டு போட்டு சர்க்கரை போட்டா சட்னி ஸ்வீட், சர்க்கரை போட்டா எல்லாருக்குமே ஸ்வீட்ல எது வேணா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருக்கும். பாயசம் வச்சு குடிச்ச மாதிரி. இது அப்படியே இல்லை. 2 நாள் நல்லா வேக வச்சு அதை காய போடாம சிவப்பு கலர்ல மங்கி அதை துணி வச்சு நாங்க புழிஞ்சு சர்க்கரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணி
அதுக்கப்புறம் நெய்யை விட்டு நாங்க இது வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு இறக்கி கொண்டு வருவோம். அதுல ஒரு இது முறை வராது, அவ்வளவு தகி இருக்கும். நம்ம குறைஞ்சது 15 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். பிரிட்ஜில் வைக்கிறது நம்ம மாசம் கணக்கு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இது வைக்கிறதுக்கு மிட்டாய் கிடைக்காது. அந்த மாதிரி மிட்டாய் இது பூசணிக்காய் மிட்டாயின்னா 10 லிஸ்ட்டு கோயம்புத்தூர் தான்.